வணக்கம் மக்களே. ஆனால் டிசைன் இன்ஜினியராக மட்டும்தான் ஆவேன், இல்லாட்டி நான் வேலைக்கே போக மாட்டேன். அதுக்காக என்ன வேணால் நான் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு இன்னும் நான் வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரில, எங்கே வேலைக்கு போகிறதுன்னு தெரில. இந்த டிசைன் ஃபீல்டில் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எந்த கோர்ஸை படித்தா வேலை கிடைக்கும், எந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் வேலை கிடைக்கும், க்ரோத் இருக்குமா இருக்காதா, ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னமும் நிறைய பேத்துக்கு நான் வேறு ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ நான் டிசைனுக்கு ஜம்ப் ஆகணும், ஏன்னா என்னால் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஷிஃப்ட்டு ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் என்னால் வேலை செய்ய முடியல. ஸோ நான் வந்து ஒரு ஜென்ரல் ஷிஃப்ட்டில் ஒரு இன்ஜினியராக ஒரு ஒயிட் காலர் ஜாப்பில் போயிட்டு நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறீங்கன்னா உங்களுக்காகத்தாங்க ஐயா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமரவடிவேல் ஃப்ரம் எம்இசி. யார்கிட்ட கேட்டாலும் சரி, உங்கள் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிற யார்கிட்ட கேட்டாலும் பெரும்பாலும் ஒரு 80 to 90% கேண்டிடேட்ஸ் வந்து எல்லோரும் இடம் சொல்கிறீங்க, இன்ஜினியர்ஸு டிசைனில் போகணும் சார். எப்போ டிசைனில் போகணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு டிசைன் பிடிக்கும் சார். சரிப்பா, அதுக்கு காலேஜ்லேருந்தே எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் சார். காலேஜில் நான் நிறையா கோர்சஸ் முடிச்சிருக்கேன் சார். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு நிறையா பதில் வரும். ஓகே, ஸோ டிசைன் இன்ஜினியராக போங்கிற ஆசை ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆசை, இருக்க வேண்டிய ஆசை தான். ஏன்னா நம்ம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்கு டிசைன் தேவைப்படும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த டிசைனை பற்றி என்னன்னு சரியாக புரியாமல் தெரியாமல் ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்குறோம், செலக்ட் ஆக மாட்டோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்கய்யா, ஒரு டிசைன் இன்ஜினியர்னால் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக வேலையும் கிடைக்கும், உங்களுக்கான க்ரோத்தும் இருக்கும். ஓகே, இது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒரு டிசைன் இன்ஜினியருக்கு என்ன வேலை தருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எஸ், ஒரு கம்பெனியில் உங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க. இப்போது என் கம்பெனியில் உங்களுக்கு ஒரு டிசைன் இன்ஜினியராக நான் எடுத்துட்டேன், வேலைக்கு எடுத்துக்கிட்டேன். என் கம்பெனிக்கு டிசைன் இன்ஜினியராக வந்துட்டீங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா, ஒரு கம்பெனிலேருந்து கேட்குறாங்க, நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் சர்வீசஸ் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கணும், இதுதான் நம்மளுடைய வேலை. இப்போ என்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு லாரியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டேங்க் வந்து ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணி கொடுங்க, ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட் நான் வச்சுருக்கேன். ஓகே, 30,000 லிட்டர் கெப்பாசிட்டி லாரியில் வச்சு எடுத்துகிட்டு போகணும். ஓகே சார், பண்ணி கொடுத்துட்றேன், இவ்வளோ தான் நானும் சொல்ல முடியும். இப்போது நான் இவர்கிட்ட வந்து கேட்கணும், நம்ம டிசைன்கிட்ட சொல்லுவேன், தம்பி இது மாதிரி ஒரு 30,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க்கு நம்மளுக்கு லாரியில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஓகே சார் அப்படின்னு நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா, சிஸ்டமில் போனீங்கன்னா பக்காவாக இப்போ சாலிட் ஒர்க்ஸோ இல்லை கிரியோவோ எதிலையோ ஒன்று எதில் போட்டிங்கனாலும் சரி போட்டிங்கன்னா பக்காவாக ஒரு வட்டம் போட்டு எக்ஸ்ட்ரூட் அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஷீட் மெட்டலில் போய்ட்டு எல்லாம் அச்சீவ் பண்ணி நீங்கள் ட்ராயிங் போடலாம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, அதோட டயாமீட்டர் என்ன இருக்கும்? இது யார் சொல்லுவா? நான் சொல்லுவேனா? இல்லை கிளைண்ட்டை கூப்பிட்டு கேட்க முடியுமா? கிளைண்ட்டு கேட்டது என்னென்னா 30,000 லிட்டர் கெப்பாசிட்டி இவ்வளோ தான் கேட்பார். இப்போ 30,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க் வேணும் அப்படின்னா அது என்ன டயாமீட்டர் இருக்கணும், என்ன லென்த்து வரணும் அப்படிங்கிறத ஒரு டிசைன் இன்ஜினியர் முடிவு பண்ணணும். இதுக்கு என்ன திக்னஸ் போடணும், என்ன மெட்டீரியல் போடணும், டிசைன் இன்ஜினியர் முடிவு பண்ணணும். அப்போது ஒரு மெட்டீரியல் செலெக்ஷன் உங்களுக்கு தெரியணும், கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் கால்குலேஷன்ஸ் போட முடியும். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு கால்குலேஷன் போட்டிங்க, சும்மா கையில் வந்து ஒரு ரஃபாக ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் உங்களுக்கு போடணும். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் போட்டு ஓகே இப்படி தான் வரும்னு தெரியும். இதுக்கப்புறமா இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேரில் எடுத்துகிட்டு போய் ஒரு சாலிட் ஒர்க்ஸ்லையோ இல்லை கிரியோலையோ எனி 3D சாஃப்ட்வேரில் போட்டு பக்காவாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டேங்கை வந்து உருவாக்கி 3Dயில் கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறீங்க, ஒரு இமேஜாக காட்டுறீங்க. சூப்பர் தம்பி, நல்லா இருக்குது, இது கிளைண்ட்டுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு நான் கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணுவேன், சார் இதான் சார் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற டேங்க்கு, லாரியில் வச்சா இப்படி தான் சார் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையெல்லாம் போட்டு அவர்கிட்ட நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஓகே சார், நல்லாயிருக்கு, இதேமாரியே பண்ணிடுங்க சார், ஓகே தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட ஓகே சொல்லுவார். இப்போது நான் உங்கள்கிட்ட வந்து தம்பி அது ஓகேவாமா, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ராயிங் கொடுத்துருங்க அப்படின்னா, இந்த 3D ட்ராயிங்கை கொண்டு அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், டீட்டெயில் ட்ராயிங் கொடுக்கணும். டீட்டெயில்னால் 2D டயக்ராமாக கொடுக்கணும், ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் கொடுக்கணும். டாப் வியூ எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், சைடு வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ ஷீட் மெட்டலில் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஷீட் மெட்டலில் பெண்டிங் டயக்ராம் இருக்கும், நெஸ்டிங் இருந்துச்சுன்னா நெஸ்டிங் டயக்ராம்ஸ் தனியாக கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங்க்கு அந்த அசம்பிளி வந்துச்சுன்னா அந்த அசம்பிளி எப்படி பண்ணணும் இதெல்லாமே கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் கொடுக்கும்போது டைமென்ஷன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா? அப்போ அந்த டைமென்ஷன்ஸ் கொடுக்குறதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது.
அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இப்போ வெல்டிங்லாம் அங்கே நம்ம அடிக்க போகிறோம். அப்போ அந்த இடத்துல என்ன வெல்டிங் அடிக்கணும் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி கொடுக்கணும். என்ன வெல்டிங் அடிக்கணுங்கிறத நோட் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியணும். என்ன வெல்டிங் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ ஸ்டாண்டர்டை ரெஃபர் பண்ணி இந்த இடத்துல என்ன வெல்டிங் அடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. அதை வந்து நீங்கள் ஒரு சின்ன சிம்பிளால் நோட் பண்ணிங்க. அப்போ வெல்டிங் சிம்பிள்ஸ், ட்ராயிங் சிம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் ஒரு ஃப்ளான்ச் இருக்குன்னா அந்த ஃப்ளான்ச்சை நீங்கள் மிஷினிங் பண்ணணும் அப்படின்னா அந்த மிஷினிங்கான சிம்பிள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அங்கே போடணும். ஓகே, அதுவும் போட்டாச்சு. டைமென்ஷன்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இது எந்த ட்ராயிங் ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்? A4 எடுத்தால் சரியாக இருக்குமா? A2 எடுக்கணுமா? ஏன்னா அது இவ்வளோ பெருசாக இருக்கும். அதை வந்து A0 தான் எடுக்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? A3 எடுத்தாவே போதுமானது. அப்போது இந்த ஸ்கேலிங்லாம் எப்படி பண்ணணும் தெரியணும் உங்களுக்கு. ட்ராயிங் ஷீட் எப்படி செலக்ட் பண்ணணும் தெரியணும் உங்களுக்கு. BOM பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எப்படி நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும். இப்போ அசம்பிளிக்கு அந்த ட்ராயிங் போகுது அப்படின்னா GD&T தேவைப்படுது அப்படின்னா GD&T சிம்பிள்ஸ்லாம் என்ன இருக்குது, அது எப்படி நம்ம இங்கே அப்ளை பண்ணணும் இது உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், எனக்கு மேனுஃபேக்சரிங்க்கு ட்ராயிங் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் உங்களுடைய வேலை. இந்த ட்ராயிங் நீங்கள் எனக்கு கொடுத்துருவீங்க 2Dயில். ஸோ இந்த ட்ராயிங்கை வந்து ப்ரொடக்ஷனுக்கும் போகும், QCக்கும் போகும் இல்லையா? 40 QCலாம் செக் பண்ணி நம்மளுக்கு ஓகே பண்ணி கொடுப்பாங்க. இவ்வளோ தாங்க ஒரு டிசைனரோட வேலை. சார் இதெல்லாம் எடுத்தோன்னே என்னை பார்க்க சொல்லுவாங்களா? இதெல்லாம் சீனியர் பார்க்குற வேலை சார், நான் என்ன சார் பண்ணுறேன்? தம்பி, இதுதான் உங்களுடைய வேலை. இப்போ இந்த வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கான ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். இது எல்லா வேலையுமே உங்கள்கிட்டயே கொடுத்துருவாங்கன்னா சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க ஒரு ஃப்ரெஷராக. பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். இது ஒரு டைப் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டு. இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை காமிச்சு, தம்பி இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு இந்த மாதிரியே அதுக்கு அப்படியே வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். இதே மாதிரி எனக்கு நம்ம தயாரிக்க போகிறோம், அதுக்கு எனக்கு ட்ராயிங் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா இந்த ப்ராடக்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷர் பண்ணி ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணி அதை வந்து 3D மாடல் பண்ணி 2D டீட்டெயிலிங் கொடுக்கணும். இதுக்கு பேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் உங்களுக்கு தெரியணும். அப்போ இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னா இதில் மெஷர்மெண்ட் நீங்கள் பண்ணணும். அப்போ மெஷரிங் டிவைசஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோதாங்கய்யா. இது எல்லாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து ஒரு டிசைன் இன்ஜினியர்னு நீங்களே முடிவு பண்ணி கொள்ளலாம். ஆக என்னென்னா யூனிட் கன்வர்ஷன்ஸ், கால்குலேஷன்ஸ், 2D to 3D கன்வர்ஷன், 3D to 2D கன்வர்ஷன்ஸ், 3D மாடலிங்க்கு ஒரு சாஃப்ட்வேர், 2D டீட்டெயிலிங்க்கு ஒரு சாஃப்ட்வேர், அதாவது AutoCAD, SolidWorks, Arcrio, அது தெரிஞ்சால் போதும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமென்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், GD&T சிம்பிள்ஸ், ட்ராயிங் சிம்பிள்ஸ், வெல்டிங் சிம்பிள்ஸ், மிஷினிங் சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், BOM பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணணும், மெட்டீரியல் எப்படி செலக்ட் பண்ணணும், ட்ராயிங் ஷீட் எப்படி செலக்ட் பண்ணணும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து ஒரு டிசைன் இன்ஜினியராக எந்த கம்பெனியில் வேலை கேட்டாலும் உங்களுக்கு அஷ்யூர்டாக கிடைக்கும். ஓகே, இப்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க, உங்களுக்கு நாங்களே ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் தெரியல அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு கோர்ஸ் பேக்கேஜாக வச்சுருக்கோம். நம்ம MECயில் CDE சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸு தான் இந்த சிலபஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது எப்படி சிலபஸே உருவாக்குச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் என்ன வேலை தருவாங்க, அந்த வேலைக்கு என்னென்ன ஸ்கில் எல்லாம் வேணும், அந்த ஸ்கில் எல்லாமே நம்ம சிலபஸில் அப்படியே ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த CDE சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியரிட்டிக்கல், அதாவது இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸும் இருக்கும் பேசிக்ஸ்லேருந்து, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராயிங் அதை சாஃப்ட்வேரும் இருக்கும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த CDE கோர்ஸில் AutoCAD அண்ட் SolidWorks சாஃப்ட்வேர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு வரும். ஸோ Creo வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆக்சஸில் ஃப்ரீயாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறமா ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இன்னொரு ஸ்பெஷல் வேல்யூ ஆடடாக NXCAD வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். NXCADோட பேசிக்ஸ், அதாவது ஒரு பார்ட் மாடல் அண்ட் அசம்பிளி மட்டும் உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கும். இதுவும் இப்போ இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஆடட் தான் இந்த பேட்சில் இருந்து. ஓகே, இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கோயம்புத்தூரில் வர 5ஆம் தேதி 5/6/2024 சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10/6/24 ஸ்டார்ட் ஆகுது. கோயம்புத்தூரில் 5ஆம் தேதி, சென்னையில் 10ஆம் தேதி, ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கோர்ஸுக்கு எப்போ வேலை நம்ம லிமிட்டட் சீட்ஸ் தான். எஸ், ஏன்னா ஒரு பேட்சுக்கு ஒரு இன்ஸ்டியூட், இப்போ கோயம்புத்தூர் பிரான்ச் இருக்குன்னா இங்கே 10 பேர் தான், சென்னைனா 10 பேர் தான் எடுப்போம். ஏன் அப்படின்னா ஏன்னா நாங்கள் 10 பேர் எடுத்து தான் முறையாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து, ஏன்னா ட்ரைனிங் எல்லாமே இண்டிவிஜுவல் ட்ரைனிங்ஸாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பீடில் பிக்கப் பண்ணுவீங்க. யார் எந்த ஸ்பீடில் இருந்தாலும் எந்த நாலேஜில் இருந்தாலும் அவங்கள பக்காவாக ஒரு டிசைன் இன்ஜினியராக மாற்றி அதன் மூலயமா பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறது தான் எங்களுடைய வேலை. ஓகே, ஸோ இது வந்து 1 மாதம் இந்த ட்ரைனிங் பீரியட் இருக்கும். 1 மாதத்தில் உங்களுக்கு ட்ரைனிங் முடித்த கையோட பிளேஸ்மெண்ட்டும் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு தியரிட்டிக்கல், இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் எல்லாமே நான் கொடுத்து இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் கூட்டிகிட்டு போயிடுவோம். ஒரு 2 அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் உங்களுக்கு இருக்கும், இதையும் கூட்டிகிட்டு போயிடுவோம். சர்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ MEC வந்து பார்த்திங்கன்னா SolidWorks லைசன்ஸ்டு ட்ரைனிங் சென்டராகவும் மாறிவிட்டது. இதையும் நான் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தங்குறதுக்கு அக்காமடேஷன் ஃப்ரீயாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் தென் லஞ்சு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிவிடுவோம்.
ஓகே, இது ரெண்டுமே அக்காமடேஷன் லஞ்சும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இங்கே கிடைக்கும். சென்னையில் இருந்தாலும் சரி, இல்லை கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி. ஸோ நிறைய பேருக்கு இன்னும் எக்ஸாம்ஸ்லாம் முடியாமல் இருக்குது. ஸோ முடியாமல் இருந்தாலும் நீங்கள் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் இதை கன்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ வேற ஒரு ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாமானா கண்டிப்பாக வரலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் பேசுங்க. நாங்கள் சஜஸ்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக வேலை அதானே முக்கியம். வேலையை பற்றி நீங்கள் கவலையே பட தேவை கிடையாது. பிகாஸ் எம்இசி கிவிங் 100% அஷ்யூரன்ஸ் ஃபார் ஜாப் பிளேஸ்மெண்ட். அது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வேலை இங்கே கொட்டி கிடக்குங்க ஐயா, சரியா? அதை நம்ம தான் போய் கம்பெனிக்குள்ளே போய் வேலை கேட்டால் கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் மட்டும் புதுசாக வேலையை வாங்கி கொடுத்து பெரிய ஆரியவத்தையெல்லாம் கிடையாது. யார் வேலை கேட்டாலும் வேலையெல்லாம் கிடைக்கும் ஈஸியாக, சரிங்களா? ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் இப்போ ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். சேலரி ரேஞ்ச் மினிமம் 15 25K வரைக்கும் இருக்கலாம். எஸ், ஒர்க் லொக்கேஷன் தமிழ்நாடு, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் மெயின் சிட்டிஸில் நாங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ இதான் இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது லிங்க் ஒன்று கொடுத்துருவோம், அந்த லிங்க்கில் போய் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏதாவது டவுட்டா? அவ்வளோதான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.